எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து 2000லேருந்து 5000க்குள்ளே தான் வந்து லோன் தேவைப்படுது. அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அப்படி யாராச்சும் இந்த குறிப்பிட்ட லிமிட்டில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது. 0% இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் என்பிஎஃப்சி லைசன்ஸ்டு. ஓகேங்களா, ரெண்டுமே ஸ்டூடெண்ட் கிரெடிட் கேஷ் அட் 0% இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஸ்டூடெண்ட்காக உருவாக்கப்பட்ட ஒரு லோன் அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. 4.3 வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5க்கு மொத்தமாக 100K ப்ளஸ் லோனர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துமே தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 24/7 எந்த டைமில் வேணாலும் நீங்கள் அவங்க கூட வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த டைமில் வேணாலும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுடைய காலேஜ், அப்புறம் வந்து இது ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய காலேஜை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது மெயில் டொமைன் .com .yahoo அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கேட்கல, gmail.com yahoo.com bing.com அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜிமெயில்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த டொமைனில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய மெயிலை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அதை. அப்புறம் அந்த ஓடிபி மெயிலை வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். மொத்தமாக வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய மொபைல் சைனப். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ். ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து 1000 அப்புறம் இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 5000 வரைக்கும் வந்து லோன் எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, 5-10 வரைக்குமே கூட எடுக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் சொன்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக வந்து கிடையாது. சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 ரூபீஸ் மட்டும் பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா, 60 ரூபா மட்டும் பிடிச்சிப்பாங்க 1000 ரூபாய்க்கு. மிச்சம் எந்த இதுவுமே லோன் வராது. 940 ரூபா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ரீபே பிஃபோர் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. டைமே வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டைரெக்டாக உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். யூபிஐ மெத்தட் இருக்குது, பேங்க் மெத்தட் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். அந்தளவுக்கு வந்து கஷ்டம்லாம் இல்லை. மித்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படி டைம் எடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மணியை வந்து டிஸ்போசல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 60 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் அந்த டைம் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மெத்தட் எல்லா மெத்தடும் வந்து இருக்குது. யூபிஐ மெத்தடில் கூட நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் நல்ல அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சுத்தமாக இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி மற்ற அப்ளிகேஷன் காட்டிலும். நீங்கள் லோன் எடுக்க இதில் வந்து உங்களுடைய ஒரு சில லாக்டு ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா, இந்த கூகுள் பேயில் வருங்களா ஸ்க்ராட்ச் கார்டு, அதே போல் ஒரு சில ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே வரும். அதில் நீங்கள் அமௌண்ட்டும் வந்து வின் பண்ணியிருக்கலாம். அதுவுமே டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் குறிப்பாக எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில், அதாவது நீங்கள் வந்து பெரியவங்கள ஆகிற காலகட்டத்தில் ஏதாச்சும் லோன் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லோன் அப்படியே வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக வச்சுட்டு இல்லை லோனை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்பவே அடிவாங்கும். லோனுமே வந்து கொஞ்சம் குறைச்சி தான் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக எங்கேயோ போகும். ஓகேங்களா, அதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிவில் ஸ்கோர். ஓகேங்களா, சிவில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் வந்து தனி, எக்ஸ்பீரியன்ஸ் தனி. அதை வந்து குழப்பிக்கூடாது. ரெண்டுமே வந்து தனித்தனி கம்பெனி. நம்ம வந்து அது வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து சிவில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரு, கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து தனித்தனி கம்பெனி. நம்ம மொத்தமாக சொல்கிறது வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன்.
எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் கேட்கணும்னா அங்கேயும் வந்து கேட்கலாம். பர்சனலாக கேட்குற மாதிரி தான் அங்கேயும் கேட்கலாம். நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க ப்ரோ, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ எனக்குமே ஒரே மாதிரி வந்து போட்டிருக்கிறதுனால ரொம்பவே போர் அடிக்குது. வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ ஒரே காரணம் வியூஸ் போகாது தான் ஒரே காரணம். அதனால தான் நான் வந்து வேறு கண்டென்ட் வந்து போட முடியல. ஸோ வியூஸ் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி லோன் கண்டென்ட் போட்டோம்னா அப்போ தான் ஒரு சிலராச்சும் பார்க்குறாங்க. வேறு கண்டென்ட் எடுத்து போட்டோம்னா யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளமே. வியூஸ் பார்த்தா நிறைய பேர் வந்து பார்க்குற பட்சத்தில் எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நானும் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பேன். ஸோ வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு வியூஸ் போகாத ஒரே காரணத்தினால இந்த ஒரே கண்டென்ட்டை வச்சு பிடிச்சி தொங்கிட்டுருக்கேன் நான். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். பை நண்பா.